பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மறந்து சொல்லடா. திருடின படத்தையே காட்டிட்டார். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, மக்களவை தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தான் கிளம்பி சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் தேர்தல் கூட்டணி, ஒரு பக்கம் வேட்பாளர் அறிவிப்பு, ஒரு சிலருக்கு சின்னமே கிடைக்கல, ஒரு சிலர் கட்சியை கைவிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி தேர்தல் பத்திரங்கள் மூலமா பெறப்பட்ட பல கோடிகள்னு ஆட்டமே வெறித்தனமா போயிட்டு இருக்கு. சமக கட்சியின் தலைவர் நடிகர் சரத்குமார் வந்து குடும்பத்தோட கட்சியா கட்சின்னு தொண்டர்கள் இருக்கும்ல, கட்சி தாங்க. நீங்க வரேங்க, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், தன் குடும்ப கட்சியோட பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரு. நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முதல்ல வந்திருக்க, இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு, நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். பிடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். என்னடா? ஆமா தலைவா. 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி கூச்சமே இல்ல. உங்க பொன்னான வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களித்து மோடியை வெற்றி பெற செய்யுங்கள். இதுல என்ன தெரியுது, மல்லாக்கா படுத்தாலும் தாமரம் மலரவே மலராதுன்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியுது. ஒரு பொன்னான வாக்குகளை மோடி அரசுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க அம்மா. ஐயோ, திரும்ப நாடாம கண்ணடா. நம்ம சரத்குமார் குடும்பத்தோட பிஜேபியில் சேர்ந்ததுதான் சேர்ந்தாரு. அன்னைக்கு பிஜேபி பத்தி பேசினதையும் இன்னைக்கு பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி சோசியல் மீடியாஸ்ல வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டில் அவர்கள் சிறப்பாக இல்லை என்பதை எல்லாமே சொல்லுங்க. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல், பேஷண்ட் டெட்னு சொல்லுவாங்க. சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது அது சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே அது சரியா இல்லை என்பது என்னுடைய கருத்து. இதை உடனடியாக பத்திரிகையில் போடலாம். ஆக நீங்கள் உங்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்து விட்டீர்களே, எடுத்த பயணத்தை முடிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஊழலற்ற சிறந்த மக்களின் தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற ஒரு தலைவன் நாட்டிற்கு தேவை என்ற அடிப்படையில் திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களோட வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. நாமக்கல் தொகுதியில கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியை சேர்ந்த சூரியமூர்த்தி என்ற ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்காங்க. அவர் யாருன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்ன சாதி ஆணவ படுகொலை செய்வேன்னு வெளிப்படையாக பேசுனது இல்லாம குழந்தையோட சேர்த்து தாயும் கருவறுப்பேன்னு பகிரங்கமா மிரட்டல் விடுத்த ஒரு சாதி வெறியர் அவரு. இனிமேல் கவுண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம். சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு, பெரியாரு, திமுக, உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா இருக்க மாட்டானா? நீ நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். எங்க ஊழல் எதுலயும் ஊழல் அப்படின்னு இப்ப பிஜேபியில் இருக்கவங்க முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காங்க, கேட்டு வந்துருங்க. ஏன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்களுக்கு ராகவன் அவர்கள் எல்லாம் அந்த குஜராத் ரைட்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்ததுனால இம்மிடியட்டா அவருக்கு அம்பாசடர் ஆஃப் சிப்ரஸ் தான் ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது கிளியரா இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது அமித்ஷா அவருடைய மகனுக்கு குஜராத் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி அவருக்கு அவ்வளோ வசதி வந்தது, அவ்வளோ பிஸ்னஸ்ல க்ரோத் எப்படி வந்தது, அது ஸ்கேம் தானே. ஆனால் அதை பற்றி யார் பேசுனாங்க, உடனே அமுக்கிட்டாங்க. ஸோ ஸ்கேம் எல்லாமே கிடையாது, ஸ்கேம் கண்டிப்பாக இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ மோய் 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 அப்படி ஒரு மூமெண்ட் வந்திருக்கு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு. That the money is given after the ED raid happened. For all you know, the money was given earlier. And in spite of that, we went knocking at their doors. Am I making sense?
சுதந்திர இந்திய வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய அநீதிதான் இந்த சிஏஏ. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இந்த ஜனநாயக படுகொலையை ஆதரித்தவர்கள் அதிமுக எம்பிக்களும் பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இவர்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவுடன் பாஜக டெல்லி மேலிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பத்திரம் போட்டு கொடுத்துருவோமா? அருமையா சொன்னாங்க. பத்திரம் போட்டு கொடுத்துடலாமா? நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம், பத்திரம் போட்டு கொடுத்துடலாமா? சொல்லுங்க, பத்திரம் போட்டுடலாமா? இதற்கப்புறம் இந்த மானங்கெட்ட கட்சிகளுடன் கூட்டணியே கிடையாது. இந்த வாரம் அண்ணன் சீமா இல்லாத குறைய தீர்த்து வச்சிருக்காரு பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன். என்னதான் இருந்தாலும் அண்ணன் ஆச்சு ஆள் இல்லப்பா, அண்ணன் அண்ணன் தான். உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீப்பொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்டன் வந்துட்டேன். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. ஊருகா மாமின்னு சொன்னீங்களே எங்க அம்மா நிர்மலா சீதாராமன், நான் சேலஞ்ச் பண்றேன். அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாக மாட்டேன். சாவு சாவும்ல செத்த பேல நீ சாவும்ல செத்த பேல. தேர்தல் பத்திரிகை மூலமா பணம் வாங்கின கட்சிகள்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்வி தாங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கிட்ட பணம் வாங்கிட்டு நீங்க எப்படி எளிய மக்களுக்கு ஆட்சி நடத்துவீங்க? வேதாந்தா நிறுவனம் ராதிகாபூர் கோல் மைன் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அவங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கின இந்த 410 கோடி ரூபாய் வாங்கின இந்த காலகட்டத்தில் அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ராதிகாபூர் கோல் மைன்ஸ் ஒதுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதே போல யசோதா மருத்துவமனையில இடி ரைடு வந்த காலகட்டத்தில் அவங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் இருக்கு. தேர்தல் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸினுடைய எண்களை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு எஸ்பிஐ கிட்ட கேட்டிருக்காங்க. அது தொடர்பான தகவல்கள் வருமா, எஸ்பிஐ அதை சமர்ப்பிக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பத்திரிகையாளர் ஒருத்தவங்க நாக்கா போடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாம நீ நான் கோபிநாத் மாதிரி மைக்க அவுட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு ஸ்டைல்ல ஒன்னு சொல்லிருக்காரு. You had said in your speech that there should be no hate speech. There will be a calibrated approach to MCA code violations. But there have been several complaints against the Prime Minister and Amit Shah, but none of the ECA has not taken action against them. But you have taken action against the opposition leaders. So even if you take a calibrated approach, so won't it be the opposition leaders who get picked up more? The gentleman in the second row here. Yeah. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? Please. Yeah, mic is live. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நேருக்கு நேருன்னு ஒரு நிகழ்ச்சி எக்ஸ் வலைதளத்தை வயலா போயிட்டு இருக்கு. எங்க ஒருக்கா சொல்லு. வயலா போயிட்டு இருக்கு. மர்க்கா சொல்லு. வயலா போயிட்டு இருக்கு. அதை போய் பாருங்க. வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டியளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்ல? எப்படி மறக்க முடியும்? புத்தகத்தை எழுதுறதே நான் தானே. சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க. இதெல்லாம் வந்துச்சுன்றீங்களா? வரலன்றிய. சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க. ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. அப்ப உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருந்துட்டீங்க. நீங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல. சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவிதானே முக்கியம்?
ஐயா கையில ஒரு மைக்கு சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேட்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்குதான் 140 கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் ஒரு பகுதியாக மத்திய பிரதேசத்தில் உள்ள தலித் மக்களை ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு. அந்த சம்பவம் நெகிழ்ச்சியாகவும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இருந்தது. गांव में जाते हैं चप्पल पहन के तो दुखी करते आते हैं। क्या कहते हैं? साली घर क्यों निकलती हमारे गांव में चप्पल पहन के? आपके समाज के कितने लोग हैं वहाँ? 4 घर है, 4 घर। बस 4 घर है? 4 घर। और साहब है तो कुआ में पानी भरने जाते तो घंटा बैठे, कितना ही पानी भरो दूर बैठो तो पानी नहीं भरने देते साहब। और ये कौन से लोग हैं जो करते हैं? ये बड़े आदमी बामन है, ठाकुर है, हीर है, ये करते साहब। और जैसे बच्चा हमने तो झेल रही साहब, बच्चन तो नहीं झेलती, इतनी परेशानी हर तरह से साहब। सही आप कहते हैं देश आजाद है तो देश तो आजाद है साहब, हम तो दुखी ही हैं, बहुत दुखी है हर तरह से। आप जो चप्पल पहना दोगे तो पहनने के लिए कहा तो आप लो बेटा हमारी परेशानी दूर करो बेटा। இனி வரப்போற நாட்கள்லாம் பல திடுக்கிடும் தேர்தல் சம்பவங்கள்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. நானும் வெயிட் பண்றேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்க. டாடா, பை பாய். கோழிய வெட்டி தின்னாது சிக்கன் பார்ட்டி, சிக்கன் பார்ட்டி. கோழிய வெட்டி தின்னா அது சிக்கன் பார்ட்டி, சிக்கன் பார்ட்டி. ஆட்டை வெட்டி தின்னா அது மட்டன் பார்ட்டி, மட்டன் பார்ட்டி. கேக்கே வெட்டி தின்னா அது பர்த்டே பார்ட்டி, நாட்டைய வெட்டி தின்னா அது பாரதிய ஜனதா பார்ட்டி.